வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குட்டீஸ்க்கு எப்படி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஈஸியாக சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்கலாம். இது நான் ட்ரை பண்ண மெத்தட் தான். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஷின் எழுதி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டேயில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு டேபிள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வாரம் ஒரு டேபிள்னு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல தரோவாக இதில் கற்றுக்குவாங்க. இது வீக் 1, அதில் டே 1. இதே மாதிரி கொஷின் எழுதி கொடுத்துட்டு பார்த்தோ இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தோ ஆன்சர் எழுத வைங்க. ஒரு 1 டைம் ஆர் 2 டைம்ஸு இந்த மாதிரி எழுத வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஒரு நாளுக்கு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நல்ல சூப்பராக கற்றுக்குவாங்க பசங்க. இது டே 1. டே 2 பார்க்காத எழுதணும். இப்போ டே 1ல் பார்த்து எழுதலாம், அல்லது நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். டே 2ல் பார்க்காத எழுதணும். இந்த மாதிரி கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நோட்டில் எழுதி இதுக்குன்னு ஒரு நோட் போட்டு அதில் டெய்லியும் ஒரு பேஜில் நீங்கள் எழுத வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த 1 பேஜில் ஒரு 4 டைம்ஸ்க்கு பக்கமாக எழுத முடியும். அந்த அளவுக்கு அதில் பிளான் பண்ணிக்கோங்க. இது டே 2 வித்தவுட் ஹெல்ப்பில் அந்த பசங்க ஆர்டராக இருக்கும். இதில் அடுத்தது டே 3. இது எல்லாமே ஒரு வாரத்துக்கான ஸ்கெடியூலு. டே 3ல் பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டமாக கொஷினை மாற்றி மாற்றி கொடுத்துருங்க. இந்த மாதிரி டே 3லையும் டே 4லையும் கொஷினை மாற்றி மாற்றி இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வெறும் ஆன்சரை மட்டும் எழுத சொல்லுங்கள். இதனால் அவங்களுக்கு இதுக்கு இதுதான் அப்படிங்கிறது மெமரைஸ் ஆயிரும். அதனால் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஷின் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. இது குட்டி பசங்களுக்கு. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களே எல்லாம் எழுதிக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற பசங்களுக்காக இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். அடுத்து டே 5. டே 5 ஜஸ்ட்டு டேபிள்ஸ் ஃபுல்லாகவே அவங்கள பார்க்காத எழுத விட்டுடுங்க. இந்த மாதிரி கொஷின் எழுதி கொடுக்காத ஃபுல் டேபிள்ஸுமே அவங்களையா ஒரு ரஃப் பேப்பரில் கொடுத்து எழுத வச்சுருங்க. அதே போல் டே 6லையும் இந்த மாதிரி பார்க்காத எழுதணும், பார்க்காத சொல்லணும். ஃபுல் அந்த ஒரு வாரத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஒரு டேபிள் எடுக்கணும். 1 வீக் ஃபுல்லாக 1 டேபிள் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வீக் ஃபுல்லாக அந்த டேபிள்ஸ் நல்லா தரவு ஆகிற வரைக்கும் அந்த டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சில பசங்களுக்கு 2 வாரம் எடுக்கும். ஸோ அது பசங்களுடைய வேகத்தை பொறுத்து, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் டெய்லியும் ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். நல்லா மெமரைஸ் ஆயிரும் பசங்களுக்கு. இது ஃபுல்லாக பழகி முடித்ததுக்கப்புறம் வீக் 2 அடுத்த டேபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு 2ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3rd டேபிள். இது ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக போகணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வீக் 3ல் 4th டேபிள். இந்த மெத்தடில் வீக்லி 1 டேபிள்ஸ் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். மெயின்லி டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஒரு டேபிள் எடுத்தோம்னா அந்த ஹோல் வீக்லேயும் நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் எந்த டேபிள் படிக்கிறாங்களோ, 2nd டேபிள் படிக்கிறாங்கன்னா அதை செவுத்தில் அவங்க அதிகமாக பார்க்குற இடத்துல, உட்காந்து விளையாடுற இடத்துல, அவங்க படுத்து தூங்குற இடத்துல, ஜஸ்ட் அவங்க பார்வை எங்கே அதிகமாக படுமோ அந்த மாதிரி இடங்களில், கிச்சன், ஃப்ரிட்ஜில், இந்த மாதிரி. இந்த வாரம் 2nd டேபிள்னால் அந்த வாரம் செவுத்தில் இந்த டேபிளை ஒரு 2-3 பேப்பர்ஸில் இந்த மாதிரி எழுதி அங்கங்கே ஒட்டிடுங்க, அவங்க பார்வைக்கு படுற மாதிரி. அதே போல் 3rd டேபிள் படிக்கும்போது 3rd டேபிளை எழுதி ஃபுல்லாக ஒட்டிடுங்க.
இதனால் அவங்க பார்வைக்கு இது பட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணில். மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுற இடம், புழுங்குற இடம் அந்த மாதிரியா இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம்தான், மேக்ஸிமமே 5 நிமிஷம் தான் எடுக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது வெரி பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா மேபி 10 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். பட் நீங்கள் கட்டாயமாக டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் எல்லா டேபிள்ஸுமே நல்லா தரோவாக பிள்ளைங்க வந்து மெமரைஸ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் விடவே கூடாது. கேம்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் கவுண்டிங்னு சொல்லிட்டு விளையாடுவோம் இல்லையா பசங்க கூட. இந்த ஜான்வரி ஃபிப்ரவரிஸ் விளையாடுவோம்ல, ஜான்வரி ஃபிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையிலையும் மாற்றி மாற்றி அடிச்சு விளையாடுவோம்ல. அதில் ஸ்கிப் கவுண்டிங்னு சொல்லிட்டு 2, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் கவுண்டிங்காக வச்சுக்கலாம். ஒரு தோசை சாப்பிடும்போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலை துணி காய போடும்போது நம்ம வேலைங்களோட பிள்ளைங்க சுற்றிட்டு இருக்கும்போதுட்டு எங்கே இதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கொஷின் கேட்டு அதை சொல்கிற மாதிரி விளையாட்டாகவே இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம தான் வந்துட்டு டெய்லியும் இந்த ஒர்க் பண்ணணும். ஒரு ஹோம்ஒர்க்ஸ் ஈவினிங் பசங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டைம்ஸ் எழுத கொடுக்கலாம். ஹோம்ஒர்க்லாம் முடித்ததுக்கு அப்புறம் ஒருக்கா எழுத கொடுக்கலாம். இல்லைன்னா காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுத கொடுக்கலாம். பட் நான் 5 நிமிஷத்தை தாண்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும். அது வந்து பசங்களுக்கு பிடிக்காத போயிடும். 2வது சண்டை போட வேணாம், அடிக்க வேணாம், திட்ட வேணாம். ஈஸியாக அவங்களோடையே சேர்ந்து இதை நம்ம வந்து கற்றுக் கொடுத்துடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.